நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். கரெக்டாக 8:30 மணிக்கு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு தேவை 2ஆம் நம்பர் பஸ்ஸு. அப்போது டைம் கீப்பர்கிட்ட கேட்டதுக்கு 9 மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் 8:30 மணிலேருந்தே இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்குறோம். பஸ் ஸ்டாண்டில் லைட்டெல்லாம் அணைச்சாச்சு, நல்லா பார்த்துக்கங்க. எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது, மணி 10 ஆகிட்டு. இனிமேல் எங்களுக்கு இந்த 2ஆம் நம்பர் ரூட்டில் எங்களுக்கு போகிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் இப்போ தனிமையில் 2 பேர் இருக்கோம். தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரும் 2ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு தான் உட்காந்துருக்காரு. நாங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறது? இந்த ரூட்டில் எங்களுக்கு நடந்து போக முடியாது, மோசமான ஏரியா. இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். தமிழக அரசே, நீங்கள் இந்த எல்லா மக்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி தமிழக அரசுக்கு, நம்ம சிஎம்முக்கு தெரியும்படியாக இந்த வீடியோ அவங்க பார்க்கணும். பார்த்து மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத தமிழக அரசு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக சிஎம்முக்கு போகிறது வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே.